நாடு முழுவதும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்தில் இருக்கு. அதில் நிறைய முறைகேடு இருக்கு. பொது மக்களுடைய சொத்துக்கள், மாற்று மதத்தை சேர்ந்தவங்களோட சொத்துக்கள்லாம் முறைகேடாக வக்ஃப் சொத்துக்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது யார் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது குறித்த எந்த தெளிவுமே இல்லை. யார்கிட்ட இந்த சொத்து இருக்கு, யார் அதை பயனடைகிறாங்க அதன் மூலமாக. இப்போ இதை முறைப்படுத்துவதற்கு நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்றதுல மேலோட்டமாக பார்க்கிற போது ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. 8 லட்சத்திற்கு மேல் இவ்வளவு சொத்து இருக்கு வக்ஃப் வாரியத்துக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும்? சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அதன் கீழ் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வக்ஃப் வாரியங்கள் இருக்குது. அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆக்ட் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதன் கீழ் ஒவ்வொரு வக்ஃபுக்கும் பதிவு செய்யப்பட்ட நிலங்கள், சொத்துக்கள் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அப்போ அதனால அந்த ஃபிகர் தெரியுது. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ரயில்வேக்கு அடுத்து, இராணுவத்துக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சொத்து இருக்குது வக்ஃப் போர்டுக்கு, இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுபோல் திருக்கோயில்கள் இருக்குல்ல, இந்தியா முழுவதும் திருக்கோயில்களில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு ஒரு ஃபிகர் இருக்கா? அப்படி அந்த கணக்கெடுப்பு எடுத்தால் அதுவும் ரயில்வேயை விட, இராணுவத்தை விட, வக்ஃப் சொத்துக்களை விட அதிகமாக இருக்குமா, குறைவாக இருக்குமா? அதிகமாக தான் இருக்கும். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு மட்டும் பாதாள அறையெல்லாம் வந்து சோதனை பண்ணி பார்த்ததில் 1 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்னு கணக்கிடப்பட்டிருக்கு ஒரு கோயிலுக்கு. அப்போ திருப்பதிக்கு அப்படியே நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு கோயிலாக நீங்கள் கணக்கெடுங்க. அப்போது அதிகமாக இருந்தால் அதை அரசாங்கம் எடுத்துக்கணுமா? எப்படி இவ்வளோ சொத்து வந்தது வக்ஃபுக்கு அப்படின்னா, நீங்கள் கணக்கெடுத்து வச்சிருக்கிறதுனால அந்த ஃபிகர் தெரியுது. நீங்கள் கணக்கெடுக்காமல் வச்சிருக்கீங்களா, அதை எடுத்து பாருங்க, இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குமே. அதிகமா சொத்து இருக்கிறதுனால அரசாங்கம் எடுத்துக்கல, அதுல ஏதோ ஒரு தவறு நடக்கிறதுனால அரசாங்கம் கண்காணிக்கிறதுக்காக உள்ள வருது. சரி, இப்போ அதிகமாகவும் இதை விட அதிகமாகவும் இருக்கு. எல்லாமே முறையா இந்து மக்களுடைய பயன்பாட்டில் தான் இருக்கா? இந்தியா முழுவதும் கோயில்களுடைய சொத்துக்கள் கார்பரேட் கையில் இல்லையா? ஆக்கிரமிப்பில் இல்லையா? முறைகேடாக பயன்படுத்தப்படலையா? இந்து மக்கள் கொடும் வறுமையில் இருக்காங்க, இன்னும் எழுத்தறிவு இல்லாமல் இருக்காங்க, சேரிகளில் உழல்றாங்க. அவங்களுக்கு ஒரு 10க்கு 10 வாழ்விடம் இல்லாமல் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு குடிசையை போட்டு தங்குறாங்க. இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள். அந்த மக்களுக்கு கல்வி போய் சேரல, வேலைவாய்ப்பு போய் சேரல, எந்த விதமான அதிகாரமும் பகிர்ந்தளிக்கப்படலை. அப்படியே வந்து குடிசைகளில் வாழ்றாங்க. ஒரு 10க்கு 10 இடம் கூட அவங்களுக்கு உறுதி செய்யப்படலை. இப்படிப்பட்ட நிலைமை இருக்குல்ல, அவங்க யார்? அந்த பெரும்பான்மை மக்கள் யாரு? இன்னொரு பக்கம் கோயில்களில் லட்சம் கோடி சொத்துக்கள் கொட்டி கிடக்குதுல்ல. அப்போ அதுவும் முறைகேடா பயன்படுத்தப்படுதில்ல, அதுவும் கார்பரேட்டுகள் கையில் சிக்கி இருக்குல்ல, அதுவும் ஆக்கிரமிப்பாளர்கள் கையில் இருக்குல்ல. இப்போ தமிழ்நாடு இந்த அறநிலைத்துறை என்ன சொல்லுது? நாங்கள் இங்கிருந்து இவ்வளோ மீட்டோம், இங்கிருந்து இவ்வளோ மீட்டோம், இந்த 4 ஆண்டுகளில் இவ்வளோ மீட்டிருக்கோன்னு சொல்லல. அப்போ இவ்வளோ நாளாக அது யார்கிட்ட இருந்தது? இன்னும் மீட்கப்பட வேண்டிய சொத்துக்கள் இருக்குதுல்ல, அதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? அப்போ அதெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது, அதெல்லாம் மோசமானவர்கள் கையில் இருக்குது. அதனால என்ன செய்வோம்? அரசாங்கமே எடுத்துக்குவோம், சட்டத்தை எல்லாம் திருத்தி எல்லாத்தையும் நாங்க வந்து நாட்டாமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தா ஏத்துக்குவீங்களா? இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அதற்கு கீழ் எவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு மீட்கப்பட்டிருக்கோங்கிற புள்ளி விவரம் இருக்குல்ல. இது ஏற்கனவே இங்க இருக்குல்ல, நம்ம வக்ஃப் வாரியத்தில் இருக்குல்ல. வக்ஃப் வாரியமும் அரசாங்க அமைப்பு தானே, அது ஒன்றும் தனியார் அமைப்பு இல்லையே. அது ஒன்றும் முஸ்லீம்களுடைய ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரி ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ இல்லைல்ல. அது ஒரு அரசாங்க பாடி. அதில் வந்து அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். அதுக்கு சிஇஓ நியமிக்கிறது அரசாங்கம், அதனுடைய பணியாளர்களை நியமிக்கிறது அரசாங்கம், சேர்மனை நியமிக்கிறது, உறுப்பினர்களை நியமிக்கிறது அரசாங்கம். தமிழ்நாடு அரசு தான் நியமிக்குது. சென்ட்ரல் வக்ஃப் ஆக்டின் கீழே, ஒரு ஒன்றிய அரசு நியமித்திருக்கிற சட்டத்தின் கீழே தான் எல்லாமே நடக்குது. சட்டத்துக்கு புறம்பா எதுவும் இல்லை. அப்போ நீங்க திடீர்னு இன்னைக்கு வந்து வக்ஃப் போர்டு வந்து காலையில் உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு நோட்டீஸை ஒட்டிட்டு போய் இது நாளையிலேருந்து புதிய தலைமுறை வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா வக்ஃப் போர்டுக்கு சொந்தமாயிடுமா? அப்படிதானே சொல்றாங்க. முதல்ல வக்ஃப் போர்டுக்கு அது சொந்தமாகுமா? வக்ஃப் போர்டுக்கு ஒரு சொத்து, ஒரு சென்ட் இடம் கூட சொத்து கிடையாது. வக்ஃப் போர்டோ இல்ல ட்ரிபியூனலோ இந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டா அப்புறம் நாங்க என்ஓசி வாங்குறதை தவிர வேற வழி இல்லைன்றது நாகராஜோட. எல்லாமே ஆக்கிரமிப்புல கிடக்குது, உரிய பயன்பாட்டுக்கு வரலன்னு சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் அங்கங்கே வித்துட்டு போயிட்டாங்க நிறைய. அப்போ இது ஒரு பொது சொத்து, பொது பயன்பாட்டுக்காக ஒப்படைக்கப்பட்ட சொத்துங்கும் போது அதை இப்படி வித்துக்கிட்டு போறாங்களே அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இனி விற்க முடியாது. வக்ஃப் சொத்துன்னா அதை விற்பனை செய்ய முடியாது, இன்னொருத்தர் வாங்க முடியாதுன்னு ஒரு செக் வைக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஜீரோ வேல்யூன்னு
ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில செய்றாங்க. அப்போ வக்ஃபு சொத்தா விற்க முடியாது, வாங்க முடியாது. கேளுங்க, அது கொண்டு வரப்பட்ட நோக்கம் தான் முக்கியமானது. பல்லாயிரம் கோடி சொத்து கிடக்குது, லட்சக்கணக்கான ஏக்கர் கிடக்குது, எல்லாம் யார் யாரோ கையில இருக்கு, அந்த மக்கள் பயன்பாட்டுல இல்ல, யார் யாரோ வித்துறாங்க, யார் யாரோ வாங்கிடுறாங்க. அப்ப அதை எப்படி தடுக்கிறது? அப்ப அரசு என்ன பண்றது? அந்த லேண்ட் வக்ஃபு லேண்டா ஜீரோ வேல்யூ அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரும்போது ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் வக்ஃபுன்னு தெரிஞ்சிட்டா அதை விற்கவும் முடியாது, வாங்க முடியாது. அப்படி மீறி ரெஜிஸ்டர் பண்ணா அது குற்றம் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கையின் கீழே இப்போ ஒரு சர்வேல வக்ஃபு இருக்கும், அதுல வக்ஃபு இல்லாத மற்றவங்களும் இருப்பாங்க. அப்போ ஒரு சர்வே நம்ம அப்படி அறிவிக்கும் போது என்ன ஆகும்னா சில இடங்கள்ல இந்த பாதிப்பு வருது. அதுக்கு என்ன ஒரு தீர்வுனா, அப்போ நீங்க உங்க டாக்குமெண்ட்டை வந்து காட்டுங்க, வக்ஃபு இடம் எங்களுது இல்லைங்க, நாங்க எங்க இடத்துல தான் இருக்கோம், இந்த ஆதாரம்னு சொல்லி என்ஓசி வாங்கிக்கிடுங்கன்னு சொல்றோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அபகரிக்கிற மாதிரி டோன்ல தானே அந்த அது எப்படி அபகரிக்க முடியும்னு பொதுமக்களுடைய பெரும்பான்மை இந்துக்களுடைய அப்பாவி மக்களுடைய சொத்துக்களை வக்ஃப் வாரியம் வந்து அபகரிச்சிருது, எங்க சொத்துன்னு சொல்லிடுது. அது முஸ்லிம்களின் மசூதியை வன்முறையா இடிச்சிட்டு கனவுல வந்து கடவுள் சொன்னாரு நான் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிட்டு வேணா போலாம். அப்படி ஒரு நீதிபதி கூட முஸ்லீம்களின் சொத்தை வந்து இந்துக்களின் சொத்தை முஸ்லீம்கள் எடுத்துட்டு போறதுக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம் எடுத்துட்டு போறதுக்கு அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த நீதிபதியா சொல்லியிருக்காங்களா? அல்லாஹ் என் கனவுல வந்து சொன்னாரு, அதனால நான் வந்து இந்த இடத்த வக்ஃப் போர்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏங்க, பல அமைப்புகள் இருக்குதுங்க. நீதி பரிபாலன அமைப்புகள்ல போய் முறையிட்டா அது வந்து ரொம்ப தீர்வு சரியா கிடைக்குது. இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு தான் அது சிக்கலா இருக்குது. ஆனா முஸ்லீம்கள்ட்ட இருந்து ஒரு நீதி வேணும்னா அது ஈஸியா கிடைக்கும், அதெல்லாம் ஒண்ணு இங்க எந்த சிக்கலும் கிடையாது. அப்ப நீங்க தீர்ப்பாயத்துக்கு போக முடியும். வக்ஃப் போர்டுல உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் தீர்ப்பாயத்துக்கு போக முடியும், தீர்ப்பாயத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா கோர்ட்டுக்கு போக முடியும். அப்படி எத்தனை கேஸ் இருக்குது? நீங்க இப்படி ஒவ்வொரு கேஸா ஒரு 10 கேஸ் சொல்றீங்க, இப்படி எல்லாத்துலயும் கேஸ் இருக்குல்ல, எல்லா விவகாரத்திலயும் கேஸ் இருக்குல்ல. சரி, இப்போ வக்ஃப் வாரியத்துல போனா பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, சரி கலெக்டர் ஆபீஸ்க்கு போனா இப்ப நீங்க அதிகாரத்தை கலெக்டர் ஆபீஸ்க்கு மாத்திட்டீங்க, அங்க போய் கிளீனா போய் நீங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துருவீங்களா, என்ஓசி வாங்கிட்டு வந்துருவீங்களா? ஏதோ ஒரு இடத்துக்கு தானே அந்த இந்துவை போக சொல்றீங்க, ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு தானே போய் என்ஓசி வாங்க சொல்றீங்க. இதே தானே இங்க வாங்குற என்ஓசி அங்க போய் வாங்குறீங்க, அப்படிதானே? இப்போ உங்க சட்ட திருத்தம் என்ன? அது என்ன வக்ஃப் போர்டுல போய் என்ஓசி வாங்குறது, கலெக்டர் ஆபீஸ்ல போய் என்ஓசி வாங்கு. அப்போ அந்த இந்துவை எப்படியோ ஒரு அலுவலகத்துக்கு போதான் சொல்றீங்க, இதை தான் வக்ஃப் போர்டுல வந்து வாங்கிட்டு போங்கன்னு ஏற்கனவே சொல்றோம். இப்போ கலெக்டர் ஆபீஸ் போகணும்னு சொல்றீங்க, கலெக்டர் ஆபீஸ்ல உடனே அங்க எல்லாம் நேர்மையா எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்களா? அந்த இந்து அலைக்கழிக்கப்பட மாட்டாரா? அங்க வந்து அந்த இந்துட்ட காசு கேட்க மாட்டாங்களா? அப்ப அரசு அலுவலகங்கள் ஏற்கனவே எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது, என்ன செட்டப்ல இயங்கிக்கிட்டு இருக்கு, அதே முறைகேடு ஊழல் வக்ஃப் வாரிய நிர்வாகத்துல இருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்லல, அதை எப்படி முறைப்படுத்தணும்னு பாருங்க. அப்போ நீங்க ஒரு என்னதான் நோக்கம்? ஏன் இவ்வளவு சந்தேகம்? மத்திய அரசு மீது ஏன் இவ்வளவு சந்தேகம்? மத்திய அரசின் மேல ஏன் சந்தேகம்? அவங்களே ஒரு பட்டியல் போட்டாங்கல்ல, இப்ப போட்டார்ல நாகராஜ், முத்தலாக்கில் நாங்க என்ன செஞ்சோம், அதுல என்ன செஞ்சோம், அப்ப எல்லாத்துலயும் என்ன செஞ்சாங்க? முத்தலாக்கில் என்ன செஞ்சாங்க? முத்தலாக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? முத்தலாக் சட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது ஷரியத் சட்டம். இந்த தவணை முறையில் இப்படித்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு, தெளிவாக சொல்லியிருக்கு. அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஒரே மூச்சில் தலாக் சொல்றாங்க. அப்போ எக்ஸிகியூஷன்ல நடைமுறைப்படுத்துற இடத்துல பிரச்சனை இருக்கு, அப்படிதானே? எல்லா சட்டமும் இது மாதிரி பிரச்சனையில தானே இருக்கு. எந்த சட்டமாவது அதனுடைய உரிய நோக்கத்தோடு களத்தில் முழுமையா நிறைவேறுதா? ஒவ்வொரு சட்டத்தையும் ஒவ்வொருத்தரும் மிஸ்யூஸ் பண்ணுவான். மிஸ்யூஸ் பண்ற 4 கேஸை எடுத்து வச்சுக்கிட்டு சட்டத்தை எங்கேயாவது தூக்கி இருக்கமா? எந்த சட்டத்தையும் அப்படி கை வச்சிருக்கமா? ஆனா இதுல என்ன பண்ணாங்க? மிஸ்யூஸ் பண்றாங்க, ஒரே மூச்சில தலாக் சொல்றாங்க, சட்டத்தையே தூக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆக்கிரமிப்புல இருக்குன்னா ஆக்கிரமிப்பு தானே அகற்றணும், சட்டத்தை அகற்றுறீங்க. வக்ஃபு சொத்து ஆக்கிரமிப்புல இருக்குன்னா ஆக்கிரமிப்பை அகற்றி வக்ஃபு சொத்தாக அதை மீண்டும் கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டு கொடுக்கணுமே தவிர சட்டத்தை எப்படி அகற்றலாம்? இப்போ கோயில் சொத்து ஆக்கிரமிப்புல இருக்குன்னா என்ன செய்யுது அரசாங்கம்? ஆக்கிரமிப்புல இருந்து மீட்குது சொத்தை, அப்படிதானே? கோயில் சொத்து அரசாங்கம் எடுத்துக்குதா? அரசாங்கம் இப்ப இந்த அறநிலைத்துறைன்னு ஒண்ணு அரசு அமைப்பா இருக்கு இல்லையா, இந்த அறநிலைத்துறை என்கிற அந்த துறை அந்த சொத்தை எடுத்துக்குதா? இல்ல. அரசாங்கம் அதை எடுத்துக்குதா? இல்ல. அந்த கோயில் பயன்பாட்டுக்கு தான் வந்து அதை செய்யறாங்க. ஒரு பொது நிறுவனங்களை, ஒரு கல்லூரிகளை தொடங்குறது கூட இவங்க போய் கோர்ட்ல தடை வாங்குறாங்க. அதுல எல்லாரும் படிப்பாங்க, இந்து தான் பெரும்பான்மை படிப்பாங்க, அதற்கு இவங்க தடை பண்றாங்க. எப்படி போய் கோயில் சொத்தை வந்து நீங்க எல்லாருடைய பயன்பாட்டுக்குமாக கொண்டு வரலாம், அந்த பயன்பாட்டுக்கு தான் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை அரசாங்கம் எடுத்துட்டு போகல, அங்க ஒரு அறப்பணியை தான் செய்யுது அரசாங்கம். ஆனா அதையே இவங்க அனுமதிக்காதவங்க இங்க அரசாங்கமே எடுத்துட்டு போறாங்க. அந்த லேண்ட் எல்லாம் வந்து இனி அரசின் பட்டியலுக்கு போயிடும். அப்ப இது எவ்வளவு ஒரு அநீதியான விஷயம் இது.